இப்ப நீங்க ஓட்டு பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஆர்ஜேடி ஹையஸ்ட் எவர் ஓட்டு இந்த வாட்டி வாங்கி இருக்கு. பர்சன்டேஜா நம்பர்ஸ் வரல. அது எக்ஸ்கியூஸ் கிடையாது. இப்ப நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். ஆர்ஜேடி தான் மெயின் கட்சி, எங்களுடைய வீக்கர் நம்பர் 2 பார்ட்னர். இங்கேயும் இங்கேயும் அதேதான். பட் அந்த ஸ்ட்ராட்டஜி இங்க பண்ணதுல ஜெயிச்ச சீட்ல ஆர்ஜேடி 4, நாங்க 3. அதோட முக்கியமானது எங்களோட கேண்டிடேட் ஒருத்தர் கட்சியை விடல, வெப்பலா நின்று லாலுவோட பொண்ணை தோக்கடிச்சிட்டாரு. அவர் திரும்பி வந்துட்டாருன்னா எங்களுக்கு 4. அது இந்த புது இது வரைக்கும் பண்ணாத இது பிரசூன் வாஜ்பாயோட டிவில யூடியூப் சேனல் அவர் சொன்னதை உங்களை பதிவு பண்றேன். ஏன்னா நார்த்ல அவர் அது மாதிரி ஆட்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணிதான் சொல்ல முடியும். நம்ம போய் அங்க இருக்க முடியாது. 150 வருஷத்துல காங்கிரஸ் பண்ணாத சோசியல் இன்ஜினியரிங்க ராகுல் காந்தி பண்ணி இருக்கிறாரு. அதனாலதான் ஹரியானால தலித் 28% 5 சீட்டு, யூபியில இந்த சீட்டு, பீகார்ல இந்த சீட்டுன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓவராலா இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவே தவிர இது வந்து யோகி மோடி அதெல்லாம் கிடையாது. இல்லாட்டா 10 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பேன்னு சொன்னாங்க. பாஜகவோட வீழ்ச்சினால இல்ல வந்து சர்க்கிள்னால நடந்ததுல காங்கிரஸோட வளர்ச்சி ஸ்ட்ராட்டஜிக் பிளஸ் இந்த கூட்டணி கட்சியினர் கூட்டணி கட்சியெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. மாநில கட்சிகள் தான் இந்த தடவை காங்கிரஸ்க்கே உயிர் கொடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் நீங்க எப்படி வேணா சொல்லலாம். டெஃபினட்டா 20% இப்ப சமையல்ல எல்லாமே அகிலேஷ் கடைசியில உப்பு போட்டாதான் டேஸ்ட் வரும். அட்லீஸ்ட் அந்த உப்பு இல்லாத காங்கிரஸ் பண்ணி இருக்குது. ஓகே, காங்கிரஸ் முக்து பாரத் கிடையாது. இப்ப ஹரியானால எங்களுக்கு கூட்டணி பெருசா கிடையாது, ராஜஸ்தான்ல கூட்டணி கிடையாது, மகாராஷ்டிரால நாங்க வீக்குன்னு சொல்றதுல நாங்க தான் மேக்சிமம் சீட்டு. 13 போட்டி போட்ட 18ல 13 இடத்துல நாங்க ஜெயிச்சிருக்கோம். உத்தவ் தாக்கரே சரத்பவாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் நானே எதிர்பார்க்கல காங்கிரஸ் ஜாஸ்தி ஜெயிக்கும்னு. இன்னும் அந்த ஒரே ஒரு கேண்டிடேட் ரெபல் கேண்டிடேட் எங்க கேண்டிடேட். பிஜேபி ஸ்வீப் பண்ண இடங்கள் பத்தி இருங்க சார், வரேன் ஒன்னொன்னா வரேன். பிஜேபி 2 இடத்த ஸ்வீப் பண்ணிருக்கு இந்த எலெக்ஷன்ல. ஒன்னு சத்தீஸ்கர், இன்னொன்னு வந்து மத்திய பிரதேஷ்ல போன எலெக்ஷன்ல எங்கள்கிட்ட வந்து கமல்நாத் பதவியை கொடுத்து கமல்நாத் சொதப்பிட்டாரு. அதை வந்து நாங்க தோத்துட்டோம். அங்கேருந்து எங்களால ரிகவர் பண்ண முடியல. கமல்நாத்தே வந்து 2 நாளைக்கு எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னாடி கட்சி விட்டு வெளில போற அளவுக்கு போயிட்டாரு. அவர் கொடியை இறக்கி வேற கொடியை போட்டு ஜெய் ஸ்ரீராம் தான் பேசிட்டாரு. சோ கமல்நாத்தே ஆல்ரெடி சிந்தியா போயிட்டாரு. கமல்நாத்தும் போயிட்டா கட்சியே இருக்காதுன்னு மக்கள் டெஃபினட்டா டிசைட் பண்ணி தான் எங்களுக்கு ஓட்டு போடல. ஓகே, சத்தீஸ்கர்லயும் அதே ப்ராப்ளம் தான். நாங்க ஆல்ரெடி தோத்துட்டோம், எங்களால முடியல. அதனாலதான் நாங்க சொல்றேன் டெல்லியில எப்படி காங்கிரஸ் இது ஆப்பு தானே. நாங்க ஒரு 7 இடங்களையும் ஸ்வீப் அதான் புரிஞ்சுக்கணும். ஆப்போட கட்சி இந்த வாட்டி ஒரு எலெக்ஷனோட மெசேஜ் 3 மாநில கட்சிகள் முடிஞ்சிருச்சு. ஒண்ணு நவீன் பட்நாயக்கோட கட்சியோட தான் அவ்வளவுதாங்கிற அளவுக்கு போயிடுச்சா. அவருக்கு 80 வயசு, அவருக்கு வாரிசு கிடையாது. வாரிசு அவர் தமிழ்நாடா போட்டிருக்காரு. தமிழர்களாம் திருடன் சொல்லிதான் ஒரு கேம் பண்ணாரு. கடைசியில பிரச்சாரம் ஈடுபட்டுருச்சு. அந்த வாழையில போட்டு ஒரு வேஷ்டி துண்டு போட்டுக்கிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஆடு வரைக்கும் போட்டாங்க தமிழை தாக்கி. அப்புறம் நம்ம ஆட்டா நம்மள அதை பத்தி நான் பேச மாட்டாரு. இங்க வந்தா திருக்குள்ளர் பேசுவாரு. ஒரிசா போனா தமிழன் திருடின்னு போயிட்டான் சாவியன்னு சொல்லுவோம். சரி, நான் தமிழனை சொல்லல, வெறும் சாவியை சொன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு போட்டீங்க. ஓகே, 1 against 1 எது ஒரிசாயும் தமிழையும் அடிச்சு வைக்கிறது. நீங்க குறிப்பிட்ட விஷயம் முக்கியமான விஷயம். ஆப் ஒண்ணு, இன்னொன்னு நவீன் பட்நாயக். ஆப் போயிடுச்சு, நவீன் பட்நாயக் கதை முடிஞ்சிருச்சு, ஜெகன் கட்சி முடிஞ்சிருச்சு. அங்க அரசியலே அப்படிதானே சார், ஒரு தடவை அவங்க வருவாங்க, ஒரு தடவை இவங்க வருவாங்க. இல்ல, இன்னொரு அங்கேயும் விஷயத்துக்கு வரேன். ஜெகன் கட்சி முடிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டுல பாமக முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல பாமக பெருசா எழுந்து வரும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்ப பாமக இருக்கிறதுலயே பாஜக கூட்டணி தான் கடைசி ரவுண்ட் வரைக்கும் டஃப் கொடுத்த ஒரு இடம் தான் தர்மபுரி. ஒண்ணுதான் அந்த சீட்டை கூட ஜெயிக்க முடியல. அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கம்யூனிட்டி பேஸ் இருக்கிற இடத்துல கூட ஜெயிக்க முடியல, அண்ணாமலையை கூட இருந்ததுனால. இதே திமுக அதிமுக இருந்தா வாய்ப்பு இருந்திருக்கும். ஓகே, ரைட்டா? அதனால தான் சொல்றேன். இது பிஜேபி வந்து சிவசேனாவை ட்ரை பண்ணாங்க. பிஜேபி எப்போதுமே நீங்க ஜெயராம் சார் ட்வீட் பண்ணிருக்க, அந்த ட்வீட் எடுத்து நீங்க போடலாம். எங்கேயுமே பிஜேபி வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டியோட சேர்ந்தா அந்த ரீஜனல் பார்ட்டியை அழிச்சிருவாங்க. நான் சொல்ல பிரகாஷ் ராஜ் சொன்னாங்க 2 ரீஜனல் பார்ட்டியோட சப்போர்ட்னாலதான் பிரைம் மினிஸ்டரா மீண்டும் மோடி அதே தெலுங்கு தேசம்
4 ராஜ்யசபா எம்பியை ஹோல்சேலா போன வருஷம் வாங்கினார், 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இவர் வீட்டுக்கு சிபிஐ இடி அமிச்சு ஐடி அமிச்சாரு. அதான் பிரதமர் இன்னைக்கு இவரத்த. அதனால தான் அவர் இன்னைக்கு நீங்க நாயுடு கொடுத்த பேட்டியை பார்க்கல. ஹைதராபாத்ல மீட்டிங் தானே சார் போயிட்டு இருக்காரு, என்டிஏ மீட்டிங். விஜயவாடால என்ன சொல்லி இருக்கிறாரு? மக்கள் எங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, மக்கள் நம்பிக்கை எங்களுக்கு வேணும், எனக்கு பேச்சு சுதந்திரம் வேணும், நான் ஜெயில இருந்து சஃபர் பண்ணி இருக்கிறேன், இஷ்டத்துக்கு யாரையும் ஜெயில் பண்ண ஜெகனை தவிரன்னு பேர் அப்புறமா யாரையும் ஜெயில போடக்கூடாது. இன்டைரக்டா இன்னொன்று இன்டர்வியூல சொல்ல இப்ப வரும் பாருங்க 2 நாள்ல ஸ்பீக்கர் பதவி எனக்கு கொடுத்துருன்றாரு. செய்திகள்ல வந்துருச்சு, சோர்சஸ் வந்துருச்சா? இப்ப ஓம் பிரகாஷ் பில்லா வச்சுதான் நீங்க ராகுல் காந்தி எக்ஸ்பெல் பண்ணீங்க, மொய்த்ராவை காலி பண்ணீங்க, 150 பேரை சஸ்பெண்ட் பண்றீங்க. நாயுடு அதெல்லாம் பண்ண மாட்டாரு. அவராலதான் ஸ்பீக்கர்னா பார்லிமெண்ட் உங்க கண்ட்ரோல்ல கிடையாது, பார்லிமெண்ட்ல டிபேட் நடக்கும். நீங்க என்ன டிஃபரன்ஸ் நீங்கல்ல இப்ப நீங்க சந்தோஷப்படுறதுக்கான காரணங்கள்ல இதெல்லாம் பார்லிமெண்ட்ல என்னப்பா நேரு பார்லிமெண்ட்ல வாஜ்பாய் பேசின போது நேரு என்ன சொன்ன, முன்னாடி வாழ்னாரு. காமராஜருக்கும் அண்ணாவுக்கும் ஆரோக்கியமான விவாதம், நரசிம்மராவுக்கும் வாஜ்பாய்க்கும் ஆரோக்கியமான விவாதம், மன்மோகன் சிங்க்கும் வாஜ்பாய்க்கும் ஆரோக்கியமான விவாதம். அதுக்கு என்னால எக்ஸாம்பிளோட சொல்ல முடியும். விவாதம் இதோட முடிஞ்சிடும். எதோட பார்லிமெண்ட்ல வெளில போய் தவறா நடக்காது. அதுக்கு ஒரு கதையே இருக்குன்னு அவனா சொல்றேன் உங்களுக்கு. அந்த கதை ஒன்னா 2 கதை சொல்றேன். பட் அந்த ஒரு ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் தமிழ்நாட்டுல கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த போது முடிஞ்சிருச்சு. ஜெயலலிதானால முடிஞ்சதா, கருணாநிதியால முடிஞ்சதா? என் கருத்து ஜெயலலிதாவால முடிஞ்சதுன்னு. இது என்னோட சொந்த கருத்து. அவன் ஜெயலலிதா ஆதரவு கருணாநிதியால முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ரைட்டா? அது கருத்து வேறுபாடு இருக்கலாம் யாரு, பட் ஆரோக்கியமா அங்க முடிஞ்சிருச்சு. அண்ணாவும் ராஜாஜியும் சண்டை போட்டது கிடையாது, பெரியாரும் ராஜாஜியும் சண்டை போட்டது கிடையாது, கலைஞரும் எம்ஜிஆருமே சண்டை போட்டது கிடையாது. எம்ஜிஆர் இறந்த போது கலைஞரும் அழுதாங்கன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அந்த ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப்ப இந்தியா லெவல்ல முடிச்சு வந்தது மோடி தான். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்க கூட கூட்டணியில இருந்து ஈவன் இந்தியா கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற லெவல்ல இருந்தவரு. நாங்க அப்ப கூட அவர் ஒண்ணும் சொல்லல, காங்கிரஸ் கட்சியை சொல்றேன். இவர் ஒரு வாட்டி மாறல, 3-4 வாட்டி மாமான்னு அவருக்கு பேரே கூட சொல்லுவாங்க. 3 வாட்டி மாறிட்டாரு. இந்த தமிழ்ல குரங்காட்டி ஆடும்போது அந்த காலத்துல பல்ட்டு ராமு அட்ரா ராமாங்கிற மாதிரி ஹிந்தியில பெல்ட்டி அடின்னு. சோ ராம அந்த குரங்கு பல்ட்டு ராம்பாங்க. பல்ட்டு ராம்னு அவருக்கு முகடம் சுத்தினதே பிஜேபி தான். இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல அவரை ஜனதா தள் ஃபுல்லா தோத்துருன்னு கலப்பி விட்டு கடைசி வரைக்கும் அவரை சரியா எந்த மீட்டிங் கூப்பிடல. கடைசியில காந்தி மைதான்ல நடந்த ஒரு மீட்டிங் மட்டும் கூப்பிட்டாங்க. அதெல்லாம் அவர் மறந்துட போறாருன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு அவர் எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காரு? யார் மீட்டிங்க்கு போறாரு? அந்த மீட்டிங்க்கு முன்னாடி நடந்த விஷயத்த பாருங்க. நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படி சொல்லல. அவர் எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்தியாலேயே பிரைம் மினிஸ்டரா இருக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு தான் தகுதி இருக்கு, அது எங்கள் நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. இப்ப ஸ்டாலின் சாரோட பர்மிஷன் இல்லாம ஒரு எம்எல்ஏ பேச முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்ப ஒரு ஆளும் ஒரு சின்ன ரீஜனல் பார்ட்டியில ஒரு எம்எல்ஏ தைரியமா பேசுறாருன்னா பேசுடா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல, அவர் மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? இல்ல சந்திரபாபு நாயுடு கூடயோ இல்ல நிதிஷ்குமார் கூடயோ ஸ்டில் இந்தியா கூட்டணியின் சார்ந்தவங்க பேசுறீங்களா? அவங்க உங்க சைடு வர வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் மோடி ஆட்சி அமைக்க பண்ணவங்கள்ட்ட வாய்ப்பு இருக்கா? இன்டர்வியூ தான் அவங்களுக்கு கொடுக்குற ஈவினிங் அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ல தான் நேற்று ராகுல் காந்தி சொன்னாரு, நான் கூட்டணி கட்சி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவோம்னு சொல்லி. அந்த மீட்டிங் ஒன்னும் முடியல. அந்த மீட்டிங் முடிஞ்சப்பறம் நீங்க பேட்டி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியும். என் தலைவனே அப்படி சொல்லும் போது நான் பதில் பேச முடியாது. நினைச்சா அது சாத்தியப்படக்கூடிய விஷயம் நினைக்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மீட்டிங் எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்ஸும் இருக்கும். அகைன் நான் பிரசூன் பாஜ்பாயை பத்தி தான் நான் திரும்பி கோட் பண்றேன். அவங்கள்ட்ட ஒரு அமித்ஷா இருக்கிறாருன்னா எங்கள்கிட்ட ஒரு சரத்பவார் இருக்காரு. சரத்பவார் நான் ஏன் சொல்றேன்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி சரத்பவார் என்ன சொன்னார்னா, யாரெல்லாம் காங்கிரஸ் விட்டு வெளில போனாங்களோ அவங்க எல்லாம் காங்கிரஸோட மர்ஜ் பண்ணிடணும். முராஜி தேசாய், ஜேபி நாராயண் லெவல்ல ராகுல் காந்தி தலைவர்னு சொன்னதுனால நான் சரத்பவார் சொல்றேன். கூட்டணி கட்சியினரோட ஆதரவால தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் மோடி பிரதமரா இருக்கும் போது கவனிச்சவரா கேட்கிறேன் நானு, பிரைம் மினிஸ்டர் மோடியால அப்படி கூட்டணி கட்சிகளை அனுசரிச்சு ஆட்சியை நடத்த முடியும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன கேக்குறேன்னா,
அவங்கள்ட்ட 240 சீட்டு இருக்கு. இன்னும் ஒரு 272ங்கிறது இலக்கு. ஒரு ஸ்பீக்கர் 273, ஒரு 7 சீட்டாவது மெஜாரிட்டி வேணும். 280 வேணும். அவங்கள்ட்ட இருக்கிறது 290 ஆர் 291 எதை வேணா வச்சுக்கோங்க. ஸோ மெஜாரிட்டி எவ்வளோ இருக்கு? எக்ஸ்ட்ரா 11-12 சீட் இருக்கு. இதுல அன்பார்ச்சுனேட்லி ஏன் ஷரத் பவார் நீ கேட்கல, நான் சொல்றேன் ஏன் எங்கள்கிட்ட ஷரத் பவார் இருக்காருன்னு சொல்றேன். இதுல ஒரு 7 சீட்டோ 8 சீட்டோ 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஷிண்டே அஜித் பவார் 4 மாசத்துல மறுபடியும் அசம்பிளி எலெக்ஷன் வரப்போதா? ஆமா, அங்க டப்பா காலி. இந்த ரிசல்ட் அப்படியே மாறிச்சுன்னா டப்பா காலி. ரைட்டா, எல்லா பக்கம் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போட போறாங்க. இதை பயந்துதான் 1.5 வருஷமா பாம்பேல எலெக்ஷனே நடத்தாம வச்சிருக்காரு. நீங்க உடனே பயம் இல்ல அப்படி இப்படிங்காதீங்க. மோடி பயந்தாங்குடி இல்லைன்னா ஏன் பாம்பே முனிசிபல் எலெக்ஷன் கூட நடத்தாம வச்சிருக்காரு? பாம்பே கார்பரேஷன் எலெக்ஷன் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கணும், நடக்கல. ஏன்னா இவர் ஜெயிச்சிட போறாரு. யாரு? எங்க கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. ஓகே, எலெக்ஷனே நடத்தாம வச்சிருக்கிறார். ஓகே, ஷிண்டேக்கு என்ன பண்ணாங்க? ஒரு கதையை சொல்லிடுறாங்க. எலெக்ஷன் போது கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. உனக்கு 5 சீட்டு தான். யாரு? ஷிண்டே வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்டு எனக்கு 15 சீட்டு வேணும், இல்லாட்டா நான் மாத்தோஸ்ரீ போறேன்னாரு. தமிழ்ல அதாவது மாத்தோஸ்ரீனா பாலா சாப் டாக்கரேயோட வீடு. ஓகே, அங்கதான் உதய். ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சு முடியுது. புரியுதா? அங்க போறேன்ட்டாரு. உத்தவ் டாக்கரே வீட்டுக்கு போறேன்னு ஒண்ணு அமித்ஷா ஓடி வந்து நீ 15 சீட் எடுத்துக்கிட்டாரு. இந்த விஷயங்கள்லாம் எங்க இருந்து சொல்றீங்க நீங்க? அதான் யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் கேட்டுக்கோங்க. இல்லாட்டா அஜித் பவாருக்கு 5 சீட்டு, இவருக்கு ஏன் 15 சீட்டு? ஓகே, இப்போ முடியும். இப்ப இந்த 6 பேர் இண்டிபெண்ட். ஏன்னா இனிமே ஷிண்டே சொன்ன பேச்ச கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆட்சி முடிஞ்சிருச்சு. இந்த 7 பேருக்கு நீங்க அட்லீஸ்ட் 4 பேராவது நீங்க மினிஸ்டர் ஆக்கலன்னா நாளைக்கு தாக்கரே ஜெயிச்ச அப்புறம் எங்க இருப்பாங்க? எங்க இருப்பாங்க? ஃபுல் மெஜாரிட்டியில தாக்கரே சிஎம்ஆ வந்த அப்புறம் அந்த பக்கம் மாறிடுவாங்க. இந்த பக்கம் மாறினவங்க அந்த பக்கம் மினிஸ்டர் கொடுக்கல, என் பேர்ல நீ மினிஸ்டர் ஆயிட்டு நான் சப்போர்ட் இல்லைன்னா நீ கவர்மெண்டே விழுந்துரும். ஆனா நீ வந்து டெய்லி ஃபாரின் 5000 கோடி பிளேட்ல ஃபாரின் போயிட்டு வந்துட்டு என்ன வேலைக்காரமாய் நடத்தின்னு இருந்தா அந்த 7 பேர் எங்க இருப்பான்? அந்த 7 பேர்ல அட்லீஸ்ட் பாதி பேருக்கா நீங்க கொடுக்கணும்ல மினிஸ்டர்? கொடுக்கணுமா? கொடுக்கலன்னா அவன் எங்க இருப்பான்? சந்திரபாபு நாயுடுக்கு 6 சீட்ல 6 கேபினெட் கேக்குறாரு, நிதிஷ்குமார் கேக்குறாரு, ஷிண்டே அணில இருந்து கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், பிஜேபி கேபினெட்ல இருக்கலாமா இருக்க கூடாது? இப்ப நான் கணக்கு போடுறேன், நீங்க கேட்டுனே வாங்க. 16 சீட் வச்சிருக்கிற நாயுடு என்ன சொல்றாரு? 2 கேபினெட் 3 மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். என்னது? ஓகே, 5. நிதிஷ்குமார் 4. நாயுடுவே ஸ்பீக்கரும் கேட்கிறார் 9. 9 1 10. ஜித்தின் ராம்ஜின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் நிதிஷ்குமார் தான் சிஎம் ஆக்கினார். அவர் 1 சீட் ஜெயிச்சிருக்கிறாரு, என்ன மினிஸ்டர் ஆக்குங்கிறாரு. இவர் இருக்கிறாரு எல்ஜேபி ராம்விலாஸ் பாஸ்வான், சித்தப்பனை உலைக்கு வாங்கினாங்க, ஞாபகம் இருக்கா? இவரை குத்தி சித்தப்பனை வீட்டை விட்டெல்லாம் வெள்ள அமைச்சாங்க. அவன் 5 சீட் வச்சிருக்கான். அவன் 2வது கேட்பான். எவ்வளவு ஆச்சு கணக்கு நீங்களே போட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்க விஷயம் இருக்கு. பட் ஆனா நியூஸ்ல வந்தது தானே நான் சொல்றேன், என் விஷயம் சொல்றேன். நீ இந்தியா டுடே என் பேப்பரா யாருக்கு கூஜா தூக்குறாங்க? அவங்க எக்ஸிட் போல்ல கூட பாஜக ஆதரவா நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க. அவங்களோட வீடியோல வந்திருக்கு இதெல்லாம். 2 பேரும் வந்துருச்சு. இவன் 5 கேட்கறான், இவன் 5 கேட்கறான், அவன் ஸ்பீக்கர் கேட்கறான்னு வந்துருச்சு. நாயுடு ஸ்பீக்கர் பிளஸ் 5 போஸ்டிங் இன்க்ளூடிங் எந்தெந்த மினிஸ்ட்ரி வேற போட்டான். ஒரு கட்டத்துல மோடியால மறுபடியும் மீண்டும் பிரதமர் இருங்க சார். இங்க 5 பேர் கேட்கறான், அங்க 4 பேர் கேட்கறான்னு வச்சுக்கோங்க. பிளஸ் ஒரு ஸ்பீக்கர் 10. இப்ப நான் சொன்ன சிவசேனால 8 பேர் ஏன் போவாங்கிறதையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீ அவனுக்கு பதவி கொடுக்கனா ஓடி போயிடுவானா மாட்டானா? நிச்சயம் வாய்ப்பு இருக்கு. வரலாறுலாம் அப்படிதான் சொல்லுது. வரலாறு சொல்லுது இல்ல. நம்ம குதிரை பேரம் நீ தானே கத்து கொடுத்துருக்குற. நீ ஸ்ட்ராங்கா இருக்கும்போது பேரம் பண்ணும்போது, நீ வீக்கா இருக்கும்போது நான் பேரம் பண்ணாம இருப்பேன்னா பண்ணவே மாட்டேன்னா? நிச்சயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? அங்க நீ அட்லீஸ்ட் 3வது கொடுக்கணும்ல. அப்புறம் எல்ஜேபி என்ன கைட்டி விட்டல. ஏன்னா 10 பேர் தான் ஓட முடியும்.
அதர்ஸே 17 பேர் தான் இருக்கான். அதுல 2 பேர் காங்கிரஸ்காரன் வந்துட்டான். நீ இருக்கிறது 15 பேர் தான் அதர்ஸ். அதுல ஜெகன் கட்சியை நீங்க சேர்க்க முடியாது. ஏன்னா ஜெகன் கட்சியை சேர்த்தீங்கன்னா நாயுடு வெளில போயிடுவாரு. இந்த 17 பேர் அதர்ஸ் இருக்காங்கல்ல, 2 பேர் காங்கிரஸ்காரன் திரும்பி கட்சியில நாளைக்கு சேர்ந்துருவான். 5 பேர் ஜெகன் ஆட்கள் 4 பேர், 6 பேருக்கு நீ சீட்டே கொடுக்க முடியாது. உன்கிட்ட பேரம் பேசுறதுக்கே லிமிட்டட். அப்படி மக்கள் எப்படி தீர்ப்பு கொடுத்து இருக்கிறாங்கன்னா நீ 50 பேர்கிட்ட தீர்ப்பு வாங்க முடியாது. இவர் ஒழுங்கா கட்சியை நடத்தியிருந்தார், அலையன்ஸ் நடத்தியிருந்தாருன்னா இப்ப ஒரே ஆளு 30 சீட்டு வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு மட்டும் பேரம் பேசிட்டு மத்தவனை கட்டி விட்டுலாம். இங்க எல்லாரையும் கொஞ்சம் இருக்கு. நீ 3 பேர் ஒன்னு ஆடு புலி ஆட்டம் மாதிரி மாட்டிச்சு. இப்போ ஜனநாயகத்துக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆரோக்கியம் இல்ல, ஒரு தனி மனிதன் பவர் கிடையாது இல்ல. இப்ப நீ அராஜகமே அதானே நடந்தது. தனி மனிதன் பவர் தானே. இப்ப நீங்க ஆடுபுலி ஆட்டம் தானே. நீங்க நாயுடு சந்தோஷப்படுத்தணும், இவரை சந்தோஷம். அதுதான் இந்தியா கூட்டணியின் சந்தோஷத்துக்கு காரணமா? அதனால இல்ல, இது நான் உங்களுக்கு நடக்கிறத சொல்றேன். ஓகே. இப்ப குமாரசாமி 2 சீட்டு வச்சிருக்கிறாரு. அவர் கேட்பாரா மாட்டாரா? வாய்ப்பு இருக்கு. 2 இடம், 2மே முக்கியம். ஒவ்வொரு சீட்டு கூட இப்ப இந்த தடவை ஒவ்வொரு நம்பர் கூட முக்கியம் தான். ஓகே. இப்ப நீங்க ஜித்தின் கொடுத்தீங்கன்னா இவருக்கு கொடுக்கணுமா வேணாமா? நீங்க கொடுக்க முடியுமே. ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. 60 பேருக்கு தான் நீங்க எம்பியே கொடுக்க முடியும். 60 பேருக்கு தான் நீங்க மினிஸ்ட்ரியே கொடுக்க முடியும். அந்த 60 இந்த கணக்கே இந்த 40ல நீங்க 20 பேருக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கணும். இந்த 40 வெளியில இருந்து கொண்டு வரீங்கல்ல, அவனுக்கே 20 கொடுத்துடணும். ஆனா இந்த சூழலை எப்படி இந்தியா கூட்டணி தனக்கு சாதகமா மாத்தும்? என்ன வாய்ப்புகள் இருக்கு? உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரீசெண்டா மீடியால பார்த்திருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலா என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்க ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்க, ஆனந்தஸ் 1967 என்ன ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிடிக்ஸ் அதுதான். ஸோ பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதுல வரும். அதுல ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.